இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு வாழைப்பூவை எடுத்துக்கணும். வாழைப்பூவை எடுத்துட்டு அதில் உள்ள அந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் அந்த இலை மாதிரி உள்ளதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதை எடுத்துட்டோம்னா மொத்தமாக அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். மொத்தமாக அந்த மாதிரி வாழைப்பூவை உரித்து அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அந்த நரம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் இந்த வாழைப்பூவை நம்ம மொத்தமாக அந்த நரம்பு எடுத்ததெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னமாக கட் பண்ணணும், ரொம்பவும் கட் பண்ணணுன்னா நல்லா இருக்காது. சின்னமாக கட் பண்ணிக்கிட்டு அது கூடவே முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி வச்சுக்கின்றணும். முருங்கைக்கீரை தனியாக நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். அந்த நரம்பு இப்படி இந்த நரம்பையும் அந்த பூவையும் இது ரெண்டையும் தான் எடுத்துடணும். இது ரெண்டும் நமக்கு கசக்கும், அதனாடி இதை எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்ச மிளகாய் வதக்க விட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வாழைப்பூ அது கூட சேர்த்துப்போம். வாழைப்பூவை சேர்த்துட்டு அதை ஒரு கிண்டி ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் மொத்தமாக சேர்கிற மாதிரி ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. அது கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாத்துக்கும் சேர்கிற மாதிரி வாழைப்பூ முருங்கைக்கீரை எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ கொஞ்சம் மேலாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். கரைஞ்சிரும், லேசாக போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா நல்லா வேக விட்டு கிண்டிக்கணும். நல்லா அடியில் பிடிக்க விடாமல் கிண்டணும். தண்ணி தெளிக்காமல் கிண்டி விடணும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ மூடியை திறந்துட்டு ஒரு கிளறிக்கலாம். கிளறிட்டு தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். என்கிட்ட தேங்காய் பூ இல்லை, அதனால நான் சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவையும் சேர்த்து இந்த மாதிரி இது கூடவே கலந்து விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம்.